திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். சினம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை புனம் செய்த நெஞ்சிடை போற்ற வல்லார்க்கு கனம் செய்த வாழ்நுதல் பாகனுமங்கே இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. திருச்சிற்றம்பலம். சினம் செய்த நஞ்சு உண்ட தேவர் பிரானே என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். பார்க்கடலில் சீறி சினத்துடன் எழுந்த கொடிய நெஞ்சை தான் உண்டு அருளியவன் தேவர்களின் தலைவனாகிய நம் சிவபெருமான். கடின மனத்தை திருத்தி விளை நிலம் போல் ஆக்கி அவனை வணங்கினால் நாத ஒலி காட்டும் அந்த மாதொரு பாகன் அந்த பண்பட்ட உள்ளத்தில் பெண்மானை கண்ட ஆண்மான் போல இணங்கி நிற்பான் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல். இந்த அழகான திருமந்திர பாடல் சிவபெருமானின் கருணையையும் அவனை அடையும் வழியையும் மிக எளிமையாக விளக்குகிறது. சினம் செய்த நஞ்சு உண்டு தேவர் பிரானே என்று கூறுகிறார். கோபத்துடன் பொங்கி வந்த ஆலகால நஞ்சினை, அதாவது விஷத்தை, உலகை காப்பதற்காக வேண்டி உண்ட தேவாதி தேவனாகிய சிவபெருமானே. புனம் செய்த நெஞ்சிடை போற்ற வல்லார்க்கு, பயிர் தொழில் செய்ய தகுந்த நிலத்தைப் போல செம்மைப்படுத்தப்பட்ட சுத்தமான தன் மனதிற்குள் வைத்து போற்றி வணங்குபவர்களுக்கு கனம் செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே. பெருமை மிகுந்த ஒளி பொருந்திய நெற்றியை உடைய உமையவளை தன் இடபாகத்தில் கொண்ட அந்த இறைவன் இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. தன் கூட்டத்தை சேர்ந்த மற்ற மான்களை கண்டால் ஒரு மான் எப்படி ஓடி வந்து அன்போடு ஒட்டி கொள்ளுமோ அதுபோல தானாகவே வந்து அடியவர்களின் மனதிற்குள் எளிமையாக கலந்து விடுவான். பாடலின் தத்துவம் தான் என்ன? இந்த திருமந்திரம் ஒரு முக்கியமான உண்மை சொல்கிறது. நிலத்தை பண்படுத்தினால்தான் அதில் பயிர் வளரும். அதுபோல நம் மனத்தில் உள்ள காமம், வெகுளி, மயக்கம் போன்ற களைகளை நீக்கி விளைநிலம், அதாவது பூனம் போல மாற்ற வேண்டும். அப்படி தூய்மையான மனதோடு சிவனை நினைத்தால் அண்ட சராசரங்களையும் ஆளும் அந்த பரம்பொருள் ஒரு வளர்ப்பு பிராணியைப் போல நம்மிடம் அன்பால் கட்டுண்டு வருவான் என்று கூறுகிறார். திருப்பார்கடலில் நிகழ்ந்த நிகழ்ச்சியை நினைவூட்டுகிறது. தேவ அசுரப்போர். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தார்கள் அல்லவா? அப்பொழுது நீண்ட நேரம் கடைந்ததால் வலி தாங்க முடியாத வாசுகி பாம்பு கோபத்துடன் கொடிய ஆலகால விஷத்தை கக்கியது. அந்த நஞ்சு உலகத்தையே அழிக்க முற்பட்டது. தேவர்கள் அலறி துடித்து சிவபெருமானிடம் சரணடைந்தனர். உலகை காக்க எண்ணிய ஈசன் அந்த நஞ்சை திரட்டி தானே உண்டார். தேவி பார்வதி என்ன செய்தாள்? அந்த விஷம் ஈசனின் வயிற்றுக்குள் செல்லாமல் இருக்க அவரது கழுத்தை பிடித்து விட்டாள். விஷம் அங்கேயே தங்கிவிட்டது. சிவபெருமானின் கழுத்து நீல நிறமானது. இதனால் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார். சுருக்கமாக சொன்னால், உலகை காக்க நஞ்சுண்ட அந்த பெருமானை உங்கள் மனதை சுத்தமான நிலமாக மாற்றி அங்கே அமர வைத்தால் காட்டில் உள்ள மான் தன் இனத்தை கண்டு ஓடி வருவது போல இறைவன் உங்களை தேடி வந்து அருள் புரிவான். இறைவன் வலிமையானவன் தான், ஆனால் அன்புக்கு மிகவும் எளிவன் என்பதே இந்த பாடலின் சாராம்சம் ஆகும். சினம் செய்த நஞ்சு உண்ட தேவர் பிரானை புனம் செய்த நெஞ்சிடை போற்ற வல்லார்க்கு கனம் செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.